பிரதமர் சென்னை வந்து வாடகைக்கு வீடு எடுத்து தங்க வேண்டும் என பேசுவதற்கு முன் கனிமொழி கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அந்த அம்மா உழைச்சதா சம்பாதிச்சிருக்காங்களா? கனிமொழி அந்த அம்மா சொந்தமா காடுமேட்ல போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா? கேட்டா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, அவ்வளவுதான். அதை வச்சு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கிறேன். கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார்? அவங்க யார்? அவங்க அதனால அவங்க அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் சென்னையில வாடகை வீடு எடுத்து தங்கணும், பிரதமர் சென்னைக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும். புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமி உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்பட எதிர்க்கட்சிகள் சார்பில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படாததால் போக்குவரத்திற்கு சிரமம் ஏற்பட்ட நிலையில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பெட்ரோல் பங்குகளும் இயக்கப்படாததால் பெட்ரோல் போட வந்த வாகன ஓட்டிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். காமராஜர் சதுக்கம் அருகே இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட திரளானோர் பங்கேற்றனர். தடையை மீறி ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அண்ணா சாலை அருகே அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கூடியவர்கள் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலக மகளிர் தினத்தையொட்டி திருப்பூர் குமரன் கல்லூரி மற்றும் தன்னார்வ அமைப்பினர் இணைந்து நடத்திய மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயண பேரணியை மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மாநகர காவல் துணை ஆணையர் வனிதா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கொடை விழாவையொட்டி பாதுகாப்பு பணியில் இருந்த 3 மாவட்ட பெண் காவலர்களை அழைத்து தூத்துக்குடி காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் முருகன் மகளிர் தின வாழ்த்து தெரிவித்தார். கேக் வெட்டி மகளிர் தின விழாவை கொண்டாடிய பெண் காவலர்கள் ஒருவருக்கு ஒருவர் கேக் ஊட்டி கொண்டாடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மாரடைப்பிற்கான காரணங்களை கண்டறிவது மற்றும் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கான 8,60,00,000 ரூபாய் மதிப்புள்ள அதிநவீன மருத்துவ உபகரணங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று கொண்டு வந்தார். சென்னை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புதிய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் இரத்த தான முகாமையும் அவர் தொடங்கி வைத்தார். கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இன்றைக்கு சென்னையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது. இதுவரை இந்த மருத்துவமனையில் பயன்பெற்றிருக்கிற புறநோயாளிகளின் எண்ணிக்கை 1,31,610 பேர். உள்நோயாளிகளை பொறுத்தவரை 27,776. இங்கே ஒரு 15 அறுவை சிகிச்சை அரங்கங்கள் இருக்கிறது. இதுவரை 1057 அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்ட வீரப்பன் என்பவரின் உடலுக்கு அரசு சார்பில் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி, திருச்சி அரசு மருத்துவமனை முதல்வர் நேரு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். வீரப்பனின் உடல் வேனில் கொண்டு செல்லப்பட்ட போது மருத்துவமனை ஊழியர்கள் வரிசையாக நின்று சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமியின் கொலைக்கு நீதி கேட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு செல்லும் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது.
கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் இருந்து வரும் பேருந்துகள் தமிழக எல்லையான பட்டானூரில் நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டன. சென்னையில் இருந்து ஈசிஆர் சாலை வழியாக வரும் பேருந்துகள் கீழ்புத்துப்பட்டு அருகே நிறுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டாரத்தில் குறைந்த செலவு, நேரம் மற்றும் ஆட்கள் பிரச்சனையை தவிர்க்க விவசாயிகள் புது யுத்தியை கையாண்டு வருகின்றனர். கெங்கவெள்ளி, தலைவாசல், பெத்தநாயக்கன் பாளையம் ஆகிய பகுதிகளில் கரும்பு, வாழை, பருத்தி, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு உள்ளிட்டவற்றை பயிர் செய்துள்ள விவசாயிகள் பூச்சி தாக்குதலை தவிர்க்க மருந்து தெளிக்கும் பணிக்கு ட்ரோனை பயன்படுத்தி வருகின்றனர். தஞ்சை மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற அவசர கூட்டத்தில் மேயர் ராமநாதன் பெண் மாமன்ற உறுப்பினர்களுக்கு மகளிர் தின வாழ்த்து கூறி பட்டுப்புடவையை பரிசாக வழங்கினார்.